கொடுக்கின்றார். 2 பேரையும் கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்து வந்தோம். அதிலே நேற்றைய முன்தினம் தமிழரசன் என்ற சூர்யா இன்றைக்கு இறந்துவிட்டார். விஜய் கணபதி இன்றைக்கு படுகாயத்தோடு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இது போன்ற சம்பவம் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி அவர்களை கொலை செய்கிற சம்பவம் இதுவரை அந்த பகுதியிலே, குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. அது ஒரு குருசம் மாடல், ஒரு கொடும் செயல். ஆகவே இன்றைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்கள் இருவர்களுக்குமே இந்த அரசு நிதி உதவி வழங்க வேண்டும். ரெண்டுமே ஏழ்மையான குடும்பம். அந்த ஏழ்மையான குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் நிதி உதவி வழங்கணும். அதே போல் அவர்களுக்கு, குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கு பாதிக்கப்பட்ட தரப்பிலும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்பிலும் இன்றைக்கு அனைத்து கட்சி பிரமுகர் தரப்பிலும் இன்றைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் இருந்து தமிழரசன் இருந்து அவருடைய உடல் இன்றைக்கு கேஎம்சி மருத்துவமனையிலே 3 நாட்களாக இருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் கூட நம்முடைய பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வந்து கலெக்டரை பார்த்து மனு கொடுத்தார்கள். மனு கொடுத்து தலா 25 லட்சம் நிவாரணம் தரணும், வேலை வாய்ப்பு தரணும்னு மனு கொடுத்தாங்க. ஆனால் இதுவரை அதன் மீது எந்த நடவடிக்கை எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் தொடர்ந்து அந்த பகுதியிலே பதட்டமும், அந்த பகுதியிலே போராட்டமும் நிலவி கொண்டிருக்கிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அதில் பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடிய, சாதி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இந்த அரசு அதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. ஆகவே நேரடியாக இன்று இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பிலே நானும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயலாளர் சகோதரர் சரவணன், நம்முடைய யாதவ் சங்கத்தினுடைய தலைவர்கள் சார்பாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடத்திலே வந்து நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இன்றைக்கு இறந்து 3 நாட்களாகிறது. உடல் கேஎம்சி மருத்துவமனையில் இருக்கிறது. அங்கே இருக்க அந்த மருத்துவமனையில் கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் போய் பார்த்து வந்திருக்கிறார். அது போன்ற ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த அரசும் இந்த குடும்பத்திற்கு தலா 25 லட்சமும் வேலைவாய்ப்பும் தர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இந்த இலக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் நாங்கள் அரசுக்கு பரிந்துரை செய்கிறோம் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. அதேபோல் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி 4 தொகுதி தான், சிறிய மாவட்டம்தான். எம்எல்ஏ நடந்த சம்பவம் அவருக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. இன்றைக்கு அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் கூட இன்றைக்கு வாய் திறக்காமல், சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்காமல், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு கூறாமல் இருக்கிறார்.